சூரியன் மலையின் இடையே இருந்து உதயமாகி ஒரு அமைதியான சின்ன கிராமத்தின் மீது ஒளி பாய்ச்சியது. பச்சை வயல்கள், சின்ன சின்ன வீடுகள். இந்த கிராமத்தில் வாழ்ந்த இரு நண்பர்களின் கதைதான் இது. இவர்தான் கணேஷ். எப்போதும் பணியில் ஊக்கமும் முகத்தில் புன்னகையும் உள்ளவர். அதிகாலையிலேயே எழுந்து தனது குடும்பத்திற்காக கடினமாக உழைப்பவர். ஆனால் தனேஷின் நண்பர் தினேஷ், அவருக்கு எல்லாமே சலித்துப் போயிருந்தது. பொறுமை கிடையாது, எப்போதும் குறைபாடுகளையே பார்ப்பவர். காட்டில் கணேஷ் தன் பழைய நம்பிக்கையான இரும்பு கோடரியால் மரம் வெட்டிக் கொண்டிருந்தார். ஆனால் அன்று கோடரி மழுங்கிவிட்டது. ஒரு நல்ல தொழிலாளி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி கணேஷ் பொறுமையாக ஒரு கல்லில் கோடரியை தீட்டினார். தீட்டிய கோடரியால் ஒரு பெரிய மரத்தை வெட்ட ஒரு பலமான அடி. அதே தருணத்தில் கோடரி கை நழுவி ஏரியில் விழுந்து விடுகிறது. கணேஷின் ஒரே தொழில் கருவி இழக்கப்பட்டு விட்டது. அதிசயம்! ஏரி நீர் பொன் ஒளி வீசியது. அந்த ஒரு அழகிய தேவதை தோன்றினாள், கவலை தீர்க்கும் புன்னகையோடு. தேவதை முதலில் ஒரு பளபளப்பான வெள்ளி கோடரியை காட்டினாள். கணேஷ் மறுத்துவிட்டார். இது என் கோடரி இல்லை. அடுத்து ஒரு கண்ணை கவரும் தங்கக் கோடரி. கணேஷ் மீண்டும் மறுத்தார். கடைசியாக ஒரு வைரம் பதித்த அற்புதமான கோடரி. ஆனால் கணேஷின் பதில் அப்படியே, இல்லை, என் கோடரி ஒரு பழைய இரும்பு கோடரிதான். கணேஷின் உறுதியான நேர்மையை பார்த்த தேவதை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். உன் நேர்மைக்காக இந்த 4 கோடரிகளையும், இரும்பு, வெள்ளி, தங்கம், வைரம், நான் உனக்கு பரிசாக தருகிறேன் என்று அருள்பாலித்தாள். இந்த நிகழ்வை கிராமத்திலிருந்த தினேஷ் ரகசியமாக பார்த்துவிட்டார். பொறாமையும் ஆசையும் அவரை சூழ்ந்தன. தினேஷுக்கு ஒரு சூழ்ச்சி தோன்றியது. மறுநாள் அவர் ஏரிக்கு சென்று தனது புதிய கோடரியை வேண்டுமென்றே நீரில் எறிந்தார். பெரிய குரலில் அழுதார். சீவதை மீண்டும் தோன்றினாள். தினேஷின் சொந்த கோடரியை எடுத்துக் காட்டினாள். ஆனால் தினேஷ் பொய்யான கதை சொன்னார். இல்லை, என் கோடரி ஒரு வைரக் கோடரி. ஷீன் 13 தண்டனை. தேவதையின் முகம் கடுமையானது. பொய்யனே, நீ எதையும் பெற தகுதியில்லை என்று கூறி அவர் மட்டும் தனது ஒரே கோடரியுடன் தனியாக நிற்கும்படி மறைந்துவிட்டாள். அன்று கணேஷின் நேர்மை அவருக்கு 4 கோடரிகளையும் மகிழ்ச்சியையும் தந்தது. ஆனால் தினேஷின் பொய் மற்றும் பேராசை அவரை ஒரு கோடரியுடன், வெறுமையுடன் தான் விட்டுச் சென்றது.